சாபங்களில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்படி பேச போகிறார். பல வார்த்தைகள் மூலமாய் பேசிக்கொண்டு வருகிறார். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார், பெரிய அசைவை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது நடந்த ஒரு பரிமாற்ற ஒரு நிகழ்வை அழகாக இந்த வசனம் கோடிட்டு காட்டுகிறது. வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கிட்டத்தட்ட இந்த வசனம் லேவியராகமத்திலும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்கிற காரியங்கள் இருக்கிறது. மரமாகிய சிலுவையில் என் ஆண்டவராகிய தேவன் தொங்கிய பொழுது அவர் சாபமானார். கவனிங்கள், கர்த்தர் இன்றைக்கு பேசப்போகிற வார்த்தை உங்கள் விடுதலைக்காக. அநேக ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். தேவனால் முன்குறிக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு பரிமாற்ற ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மேல் வரவேண்டிய அந்த சாபங்களை, நாங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தன்மேல் போட்டுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைக்கு அவர் போனதனால் நாங்கள் சாபங்களில் இருந்து விடுதலையாகுகிறோம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் அந்த ஆசீர்வாதத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். அதற்கு மெயின் இப்பொழுது நாங்கள் பங்கெடுத்த அவருடைய இரத்தம், அவருடைய சரீரம், அதற்கு அடையாளமாக நாங்கள் இவைகளை எடுத்தோம். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய இரக்கத்தினால் மீட்டு கொள்ளும்படியாக. இதான் மிக முக்கியம், ரகசியம். சிலுவை அது ஒரு மீட்பின் ரகசியம். ஹல்லேலூயா. இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் எங்களுடைய முந்தின சந்ததி காட்டிய வழியிலே நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். அதிலும் எங்களுடைய முன் தலைமுறைகளை பார்க்கிற நேரம் ஒரு 300 தலைமுறைகளை பார்க்கலாம். பாவங்களிலும் சாபங்களிலும் இருந்திருப்பாங்க. எங்களுக்கு குறிப்பிட்ட சந்ததியைத்தான் தெரியும், இல்லையா? எத்தனை பேருக்கு குறிப்பிட்ட சந்ததி? ஆனால் அங்கே நாங்கள் எண்ணிக்க போடுற நேரத்தில் அது சந்ததி மேலே போய்கொண்டே இருக்கும். ஏன்னா அவர்களை பெற்றோர் தாய் இருப்பாங்க, அவர்களை பெற்றோர் தகப்பன் இருந்திருப்பார், இல்லையா? போய்கொண்டே இருக்கும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறபடி உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து சாபமானார். சாபங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் இவைகளை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். சாபம், ஆசீர்வாதம்.
வேதத்தில் கிட்டத்தட்ட இவைகள் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன. சாபம் மற்றும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்னும் வார்த்தை கிட்டத்தட்ட வேத புத்தகத்திலே கணக்கெடுத்திருக்கிறார்கள் வேத பண்டிதர்கள். கிட்டத்தட்ட ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை 600 தடவைக்கு மேலாக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம். மற்றது சாபம் என்னும் வார்த்தையும் கூட கிட்டத்தட்ட இதே போல அரவாசி. சாபம் என்னும் வார்த்தை இப்படியாக இடம் பிடித்திருக்கிறது வேத புத்தகத்தில். கிறிஸ்தவ ஜனங்கள் மெய்யாகவே சாபம் மற்றும் ஆசீர்வாதம் பற்றி இதுவரை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சாபம் மற்றும் ஆசீர்வாதங்கள் பற்றி இதுவரை அவர்கள் அறியாதிருக்கிறபடினால் அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் பல சிரமங்கள் மத்தியில், பல உபத்திரவங்கள் மத்தியில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கிறார்கள். ஆனால் வேதத்தின்படி நாங்கள் பார்க்கிற நேரத்திலே கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதன் மூலம் அங்கே திறக்கப்பட்ட வாசல். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு எனக்காக அடிக்கப்பட்டதன் மூலம் நான் விடுதலை அடைய அவர் அந்த வழி வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு ரகசியம், கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டதன் முழு நோக்கமும் எங்களை சாபத்திலே இருந்து விடுதலையாக்குவதற்காகத்தான். ஹல்லேலூயா. ஆனால் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக, குறிப்பாக நாம் வெளியிலே இருக்கிறவர்களை குறித்து பேசவில்லை, சபைக்குள்ளே இருக்கிறவர்களை குறித்து பேசுகிறேன், தேவனை அறிந்தவர்களை குறித்து பேசுகிறேன். ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிப்பதற்கு பதிலாக இன்றைக்கு சாபத்தை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், சாபம் என்றால் என்ன, ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று அவர்கள் அறியாதபடியினால் இதுவரைக்கும் அதற்குள்ளாக அகப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை கஷ்டத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சாபம் என்றால் என்ன என்று அவர்கள் தெரிந்திருந்தாலும் எப்படி அந்த சாபத்திலிருந்து விடுதலையாகி ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வது என்று அவர்கள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல குடும்பங்களை சந்திக்கிறோம், பல விஷயங்களை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்கிறோம். ஒரு ஊழியக்காரர்களாக நிறைய விஷயங்களை சொல்லுகிறார்கள். அப்படியோ கூட்டி கழிச்சு பார்க்கிற நேரத்தில் தொடர்கதையாகவே இருக்கிறது. முந்தின தலைமுறை, அதற்கு முந்தின தலைமுறை, அதற்கு முந்தின தலைமுறை, அவர்கள் வாழ்க்கையில் என்ன சம்பவித்ததோ அந்த படமோ அல்லது நாடகமோ, தொடர் நாடகங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க? தொடரும் என்ற ஒரு வார்த்தை வரும் இல்லையா? தொடரும். அதே போல தொடர்கதையாகவே என்ன செய்கிறது? இவைகள் இருந்து கொண்டிருக்கிறது. சாபம் மற்றும் ஆசீர்வாதம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாகனம். நம்புறீங்களா? ஆசீர்வாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாகனம். சாபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாகனமாய் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இரண்டும் நேருக்கு நேராக, ஒன்றின் பின் ஒன்றாக அல்லது ஒரே சமனாக அந்த கோடுகள் காணப்படுகிறது. ஆசீர்வாதம், சாபம். ஒரு நபர் சாபத்தை முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். எத்தனை பேர் சாபங்களிலே இருந்து விடுதலையாக வாஞ்சிக்கிறீர்கள்? தொடர்ந்து வருகிற சாபம், கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை குணமாக்குவார்.
குறிப்பாக சாபம் என்பது ஒரு தலைமுறையில இருந்து இன்னும் ஒரு தலைமுறைக்கு கடந்து வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு தலைமுறையிலிருந்து இன்னும் ஒரு தலைமுறைக்கு அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை நான் சொன்னேன். ஒரு நபர் சாபம் என்றால் என்ன, அவைகளை நன்கு கண்டறிந்து அதன் கிரியைகளை அழித்தாலோ ஒழிய அவர்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர்கள் அடைய முடியாது. அதன் விளைவுதான் நீங்க யோசிச்சு பாருங்க. குறிப்பாக இந்த சாபங்களின் விளைவுதான் எங்களுடைய கடந்த தலைமுறையிலே ஏற்பட்ட அவர்கள் பட்ட அவதி, அவர்கள் பட்ட துன்பங்கள், அந்த விளைவைத்தான் இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு பிற்பாடு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய அம்மாக்கு இருந்தது, அப்பாக்கு இருந்தது. சில பேர் அப்பப்பா அப்பாட அப்பா அந்த சந்ததி தெரிந்திருந்தால் அவர்கள் சொல்வார்கள். நிறைய பேரோடு நான் பேசி இருக்கிறேன். சில ஈழ நோய்களை குறித்து விசாரிக்கிற நேரம், ஆஸ்மா வியாதிகள், அது என்னுடைய அப்பப்பாக்கு இருந்தது, அது அங்கே இருந்தது. அந்த குடும்பத்தில் யாரோ ஒரு ஆளுக்கு அது என்ன செய்துவிடும். குறிப்பாக அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் அந்த சாபத்தின் தாக்கம் இருக்கும். ஒரு ஆளை மாத்திரமல்ல, ஆனால் ஒரு ஆளுக்குள்ளே அது குடியிருந்து அந்த குடும்பம் முழுவதையும் என்ன செய்யும், தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக வைத்திருக்கிறது. முதலாவதாக உங்கள் பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பின் தான் விடுதலை. அந்த ரகசியத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்த போகிறார். அதை கண்டுபிடித்து அதை உடைக்கிற நேரத்தில் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான், உங்க வாழ்க்கையில் விடுதலை தான். இல்லாவிட்டால் உங்களுக்கு அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, வெகுமதிகள் உங்க வீட்டுக்கு அது வர முடியாதபடி, ஒருவேளை வந்தாலும் உங்க கையிலே தங்க முடியாதபடி பறந்து போய்விடும். ஆசீர்வாதம் மற்றும் சாபம், நான் சொன்னேன், அதை சுமந்து செல்லும் வாகனம். சொல்லுகிறேன் பாருங்கள், பேசப்பட்ட வார்த்தை அது ஒரு வாகனம். முந்தின நாட்களிலே எங்களுடைய சந்ததி, முந்தின தலைமுறை வார்த்தையினால் பேசி சில காரியங்களை, சில உடன்படிக்கைகளை அவர்கள் செய்திருப்பார்கள். அடுத்தது எழுதப்பட்ட வார்த்தை. நான் முந்தின வசனம் வாசிச்சு காட்டினேன். இயேசு சிலுவைக்கு போனதன் காரணம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், நமக்காக இயேசு சாபமானார், உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும்படியாக. நம்புறீங்களா? ஒன்று பேசப்பட்ட வார்த்தை, அது ஒரு வாகனம், அதுல ஏறிக்கொண்டு நிற்கும். அந்த பேசப்பட்ட வார்த்தையில உங்களையும் தூக்கி வச்சிடும். அந்த வார்த்தை தான் உங்களை என்ன செய்யும், ஆயுள் காலமெல்லாம் உங்களை நடத்தும். நீங்கள் அல்ல, அந்த வார்த்தையின் கண்ட்ரோலுக்குள்ள தான் நீங்க இருப்பீங்க. அடுத்தது பாருங்க, எழுதப்பட்ட வார்த்தை. சில பேர் எழுதி கொடுத்திருப்பாங்க, தங்களுடைய கையினாலே எழுதி கொடுத்திருப்பார்கள். எழுதப்பட்ட வார்த்தை, அதை வாகனமாக பயன்படுத்தி அதற்கு அதை சேர்ந்த சத்துருக்களும் உங்களோடு கூட, உங்களோட அந்த வண்டியில் இருந்து என்ன செய்கிறது, பயணம் பண்ணுகிறது. நிம்மதி இல்லை. மற்றது உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள். ஒன்று பேசப்பட்ட வார்த்தை, எங்களுடைய நாவினாலே உச்சரிக்கப்பட்ட வார்த்தை, ரெண்டும் சமமே. அடுத்தது பாருங்க, பொருட்களால் உண்டான இவைகள் ஒரு என்ன சொல்றது, காரணமாக இருக்கிறது. சில பொருட்கள் முந்தின காலங்களிலே எங்களுடைய முந்தின தலைமுறை அப்படியாக செய்திருப்பார்கள். பொருட்கள் மூலமாக இந்த இடத்திலே விடுதலை நடக்கிற பொழுது சத்துருக்களின் வாயினாலே பிசாசுகள் பேசுவதை ஒரு மனிதனுக்குள்ளே பூந்து கொண்டு நான் கேட்டிருக்கிறேன். இப்படி வளையம் செய்து கொண்டு தந்தால், இப்படி ஒரு காரியத்தை செய்து கொண்டு எனக்கு கொடுத்தால் நான் அப்படி போவேன்.
எனக்கு கண் வளையம் செய்து கொண்டு தந்தால், கை போல செய்து கொண்டு தந்தால், எனக்கு இப்படி கொடுத்திருக்கிறாள். அவளுடைய தாய், அவளுடைய தகப்பன், அந்த முந்தின சந்ததி. நீங்க ஒருவேளை சொல்லலாம், என்னுடைய சந்ததி அப்படி செய்யவில்லை. உங்களுக்கு மேல 300 சந்ததி இருந்திருக்கும். எப்படி உங்களுக்கு தெரியும்? செய்திருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க பாபம். ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருப்பார்கள். அது பொருட்களா இருக்கலாம். மற்றது பாருங்க, வசிக்கும் இடங்கள் பரிமாற்றம் செய்யப்படுகிற பொருட்களாகவும் இருக்கலாம். வசிக்கும் இடங்கள். அதான் அந்த இடத்திலே நான் சொல்லுவேன் அடிக்கடி, பூமி கர்த்தருடையது. ஆமென். அதை நாங்கள் விட்டு விட்டு ஓட முடியாது. அந்த இடத்தை விட்டு விட்டு ஓட முடியாது. பொருட்கள் என்றால் பற்ற வைக்கலாம். மண்ணை எப்படி விட்டு விட்டு ஓடுவது? ஆனால் பூமி கர்த்தருடையது. அவர் தான் சிருஷ்டித்தார். அதை நாங்கள் மீட்டுக் கொள்வதற்கான அதிகாரத்தை அவர் சிலுவையிலே தொங்கியதன் மூலம் எங்களுக்காக சாபமானார். அவர் தொங்கியதன் மூலம் மீட்டு கொள்ளத்தக்க அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் முதலாவது இவைகளை கண்டறிய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு சபையிலே நான் ஒரு 7 வருடத்துக்கு முன் 8 வருடத்துக்கு முன் சென்று சாபங்களை குறித்து பேசிய பொழுது, அதற்கு பிற்பாடு எனக்கு வந்த, என்னுடைய காதுக்கு வந்த வார்த்தைகள், சாபம் ஒன்றே கிடையாது, அதெல்லாம் பொய். சாபத்தை நம்பாதவர்கள் எதுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? சாபத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பொய். அதை நம்பாதீங்க. ஆனால் அந்த சபையில் இருக்கிற ஒரு சில விசுவாசிகளை நான் அணுகி அவர்களை விசாரித்த பொழுது அவர்கள் சாபங்களுக்குள்ளே வாழ்கிறது உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் வேதனை மாறவில்லை, கஷ்டங்கள் மாறவில்லை, தொடர்ந்து வருகிற வியாதிகள் மாறவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருக்கு இருந்தது, அவருக்கு இருந்தது, அவர் இப்படி இருந்தார், அவர் இப்படி ரவுடி போல திரிந்தார், என் மகன் அப்படி தெரிகிறான். இன்னும் ஒரு மாற்றம் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் இவைகளை நம்புவதில்லை. இப்பொழுது ஒரு உதாரணம். இந்த வாசல் திறப்பட்டிருக்கிறது, அதுதான் சிலுவை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய சபை வாசல் திறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த சபைக்குள்ளே நான் வருவதற்கு இந்த டோரை நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது போல அவர் இந்த உலகத்துக்கு வந்து நியாயப்பிரமாண அந்த சாபங்கள், அந்த கட்டளை சட்டங்கள் ஓரளவு மாற்றி எங்களுக்கு சாதகமாய் கொடுத்து, பாவிகளாயிருந்தோம், சாபங்களிலே வாழ்ந்த எங்களை நாங்களாகவே வரும்படி, நாங்க விரும்பினா வரலாம், அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். அதே போல இந்த சபையும் விரும்பினா வரலாம், கட்டாயம் அல்ல என்பதை போல திறபட்ட வாசல் இயேசு சிலுவைக்கு போனதன் மூலம் அது இப்பவும் திறபட்ட வாசலாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் திறந்ததை எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. அவர் பூட்டியதை, அவர் சேர்த்ததை பிரிக்க முடியாது. அவர் பிரித்ததை எவனாலும் சேர்க்க முடியாது. முன் உதாரணம் இந்த டோர். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாய் அவர் அடிக்கப்பட்டார், சாபங்களை ஏற்றுக்கொண்டார், உண்மைதான். அப்படியானால் ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனை அறியாமல் இருக்கிறவர்களுக்காகவும் இப்பொழுது இந்த சபைக்கு வெளியிலே இருக்கிற தேவனை அறியாத விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் தேவன் அடிக்கப்பட்டாரா? கையை வைத்துங்க பாபம். அவர்களுக்காகவும் அடிக்கப்பட்டார். அவர்கள் சாபம் நீங்கி விட்டதா? இல்லை. காரணம் என்ன? அவர்கள் சாபம் போக்குகிற, அழுக்கை போக்குகிற அந்த நீரூற்றண்டை அவர்கள் என்ன செய்யவில்லை? வரவில்லை. இது திறபட்ட வாசலாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவை கூடாக திறந்து வைத்திருக்கிறார். நானும் நீங்களும் தான் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை நாங்கள் நன்கு அறிந்து ஏற்றுக்கொண்டு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளே வர வேண்டும்.
அதற்கு பிற்பாடுதான் விடுதலை, அதற்கு பிற்பாடுதான் அந்த சாபம் உடையும். பாருங்கள், மிக எளிமையான ஒரு எடுத்துக்காட்டல் இந்த கர்த்தருடைய பந்தி. நான் சொன்னேன், கர்த்தருடைய பந்தியை வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், நாம் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தின் பாத்திரமாய் இருக்கிறது அல்லவா என்று பவுல் சொல்லுகிறார். பாருங்க, கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தின் பாத்திரமாக இருக்கிறது அல்லவா. திராட்சை ரசம் ஊற்றப்பட்டிருக்கும் அந்த பாத்திரத்தின் மூலம் தேவன் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். அப்ப அந்த திராட்சை ரசம் ஒன்று இருக்கிறது, ஆனால் அதை ஊற்றி வைப்பதற்கு ஒரு பாத்திரம் கட்டாயம் தேவையாக இருக்கிறது. அதே போலதான் சாபங்கள் தங்கி இருப்பதற்கு ஒரு பாத்திரம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பாத்திரமும் உடைக்கப்பட வேண்டும். அதற்குள்ள இருக்கிற அந்த சாபத்துக்கீடான அந்த பொருட்களும் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட வேண்டும். குறிப்பாக சொல்லுவேனே, ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதம் சொல்லுகிறது, பொருட்கள் மூலம் சாபம் எப்படி வரும், அந்த பொருட்களில் எப்படி அந்த சாபம் தங்கி இருக்கிறது என்று எல்லாம் வேதத்திலே நிறைய இடத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, குறிப்பாக மோசே நியாயப்பிரமாண அந்த காலத்திலே பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, மோசே நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பெண் தன் கணவனுக்கு உண்மை இல்லாதவளாக அவள் குற்றம் சாட்டப்பட்டால், கணவனால் குற்றம் சாட்டப்பட்டால் அது ஆசாரியனுக்கு அறிவிக்க வேண்டும். முதலாவது பாருங்க, சொல்லுகிறேன், நோட்ஸ் எடுக்கிறவர்கள் எடுங்க. ஆசாரியன் அவளை ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அழைத்து செல்வானாம், ஒன்று. அடுத்தது பாருங்க, இரண்டாவது, ஒரு சாபத்தை ஆசாரியன் என்ன செய்கிறான்? ஒரு மையினால், அந்த நேரத்தில் இறகினால் மை தோய்த்து எழுதுவார்கள். ஒரு சாபத்தை எழுதி பிறகு அந்த சாபத்தின் வார்த்தைகளை மூன்றாவது அதை கழுவி, அந்த சாபத்தின் வார்த்தைகளை கழுவி ஒரு பாத்திரத்தில் அந்த மையை எப்படி நான் விளக்குவேன் என்றால், இப்பொழுது அந்த இங்க் பட்டிருக்கும், அதை கழுவியதும் எப்படி அந்த தண்ணீர் ஒழுகும், அந்த இங்க் என்ன நிறமோ அதே போல அது ஊற்றப்படும். அந்த பாத்திரத்தில் அவன் ஊற்றுவான். ஐந்தாவது, அந்த தண்ணீரை அவள் குடிக்க வேண்டும். அதன் பின் அவள் அந்த எழுதப்பட்ட அந்த சாபத்தை அவள் என்ன செய்ய வேண்டுமாம்? தன்னுடைய வாயினால் உச்சரிக்க வேண்டும். உச்சரித்ததன் பிற்பாடு ஒருவேளை அவள் அதை செய்திருந்தால், தன்னுடைய கணவனால் குற்றஞ்சாட்டப்பட்டபடி அவள் அந்த பாவத்தை செய்திருந்தால், உடனடியாக அந்த சாபம் உடனடியாக தேவனிடத்திலிருந்து இறங்கி குஷ்டரோகங்களும் தன்னுடைய சரீரத்திலே கொடிய வியாதிகளும் வந்துவிடும். ஆனால் அவள் அந்த பாவத்தை செய்யவில்லை என்று நிரூபிக்கப்பட்டால், ஆசாரியன் மூலமாய் ஒரு சாபத்தை எழுதுகிறார்கள், அதை கழுவுகிறார்கள், ஒரு பாத்திரத்திலே ஊற்றுகிறார்கள். அவள் அதை ஊற்றி அதை குடித்து விட்டு உச்சரிக்கிற நேரத்தில் அந்த சாபம் ஒன்றும் அந்த பெண்ணுக்கு நடக்கவில்லை என்றால், அந்த கணவனும் கூட இனி வருகிற நாட்களிலே அவளை என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்டக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருவேளை அவள் அந்த பாவத்தை செய்திருந்தால், அறிந்து கொள்ளுங்கள், ஒருவேளை அந்த பாவத்தை அவள் செய்திருந்தால் கட்டாயம் தேவனிடத்தில் இருந்து, உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாடு கூடுதலாக வாசிக்கிறவர்கள் கையை வைத்துங்க, அதில் சாபங்கள் குறிப்பாக இவர்கள் செய்கிற பாவங்களின் நிமித்தம் சாபம் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பு, வேறொன்றும் அல்ல. சடுதியாக இறங்கும், அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளும் வரைக்கும். இன்றைக்கு அந்த பாத்திரம், அந்த இங்க் ஊற்றப்பட்ட அந்த பாத்திரம் என்று சொல்லி சொன்னேன், அந்த எழுதப்பட்ட சாபம் இப்பொழுது தண்ணீரிலே கலந்து எதற்குள்ளே இருக்கிறது? அந்த பாத்திரத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது.
அதே போலதான் இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிடி, ஏதோ ஒரு தங்களுடைய கைகளினாலோ அல்லது வார்த்தைகளினாலோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையிலே கெட்ட நடத்தைகளாக இருக்கலாம், அல்லது நோய்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். நான் சொன்னேன், முந்தின தலைமுறையில இருந்து அந்த பாத்திரம் அவர்கள் போனதும் எங்களிடத்திலே வந்து விட்டது. நாங்கள் அந்த பாத்திரத்தை வைத்திருக்கிறோம். எங்களுடைய கண்ணுக்கு அந்த பாத்திரம் தெரியாது. எழுதப்பட்ட சாபமும் எங்கே இருக்கிறது? அந்த பாத்திரத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கும் அடிக்கப்படுகிறார்கள், இன்றைக்கும் தோல்வியை சந்திக்கிறார்கள், இன்றைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட, சொல்ல போனால் அவர்களுக்கு மேலான ஒரு நபருக்கு மேலான, அவர்களுக்கு மிஞ்சிய கோபங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. உடைய வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இவைகள் எல்லாமே சொல்ல போனால் இதற்கு பின்னாக சாபங்கள் கிரியை செய்கிறது. ஒரு சாட்சியை சொல்லுகிறேன், கேளுங்கள். எங்களுடைய சைனாக்காரர்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சைனா அவர்கள் இந்த ரேகன் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை, ஒரு வழிச்சர்ப்பத்தை அவர்கள் தங்களுக்கு கடவுளாக வைத்திருப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு கிறிஸ்தவர், வேற யாரும் அல்ல, ஒரு கிறிஸ்தவர் இந்த ரேகன் என்கிற அந்த படத்தை அவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து தன்னுடைய அறைக்குள்ளே அதை மாட்டி வைத்திருந்தாராம். ஆனால் ஒரு கிறிஸ்தவர் அதை அவர் மாட்டியதில் இருந்து அவருக்கு சரியில்லை. தன்னுடைய தாய் தகப்பனோடு சரியாக பேசுறதில்லை. அப்படி பேசினாலும் எத்தனை பேருக்கு இந்த குணம் இருக்கிறது? பாய்ந்து பாய்ந்து பேசுவார்கள். எப்படி? பாய்ந்து பாய்ந்து, நச்சரித்து நச்சரித்து. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள், ஜபிக்கிற மனிதன், வேதம் படிக்கிற மனிதன், ஆனால் என்ன இருக்குது வீட்டுக்குள்ள? ரேகன், வழிச்சர்ப்பம். ஆவியானவர் அதை குறித்து அவரோடு பேசினாராம். அவர் அதை ஃபர்ஸ்ட் தரம், முதல் தடவை அதை பெருசுபடுத்தவில்லை. இரண்டாம் தரம் வார்த்தை மூலமாய் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 12:9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வழிச்சர்ப்பம், என்ன எழுதப்பட்டிருக்குது? பெரிய வழிச்சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் என்ன செய்தார்கள்? தள்ளப்பட்டார்கள். இதை நீங்கள் ஏசாயா 14வது அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான வசனம் தான் இது. அப்ப இந்த வசனத்தை தெளிவாக திருஷ்டாந்தமாக ஆவியானவர் வெளிப்படுத்தினாராம். தன் பெற்றோரோடு நல்லா இல்லை, முகமும் நல்லா இல்லை, தன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நன்றாக பணங்களும் அவருக்கு தேவையான பொருட்களும் வந்து கொண்டிருந்தது. இதனை வீட்டுக்குள்ளே வைத்ததும் எல்லாம் நின்று போனது. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த இந்த வார்த்தையை நேசித்து, வழிச்சர்ப்பம், இதை தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி அதை தன்னுடைய சிவத்திலே மாட்டியிருந்ததை கலட்டி அதை வீசியதன் பிற்பாடு இந்த சாட்சியை நான் அவருடைய சொந்த குரலாலே கேட்டேன். ஆச்சரிய விதமாய் வழிகள் தரப்பட்டதாம். பணப்பற்றாக்குறை இருந்தது. இந்த படம் இருந்த நேரத்தில் பிறகு பணத்துக்கு பஞ்சமே இல்லை. மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணத்தை கர்த்தர் கையிலே கொண்டு கொடுத்தார். தாய் தகப்பனை கண்டால் பிடிக்காது, கோபம். தான் எதை நினைக்கிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். அந்த படம் இருந்த நேரத்திலே
அதற்கு பிற்பாடு அந்த மனிதன் அதை கலட்டி வீசியதும் அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதங்கள் வந்தது. ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் வந்தது. தன்னுடைய மகனை தாய் பார்க்கிற பொழுது தாய்க்கே ஒரு சந்தோஷம். நாய் மாறி குலைப்பானே, அன்பா பேசுறான். உள்ளுக்குள்ள என்ன இருந்தது? சீறி பாய்கிற கொள்ளாத வலு, சொல்லு வலு சர்ப்பம். எங்கெல்லாம் வலுச்சர்ப்பத்தின் ஆதிக்கம் இருக்கிறதோ, எந்த வளவுக்குள்ள வலுச்சர்ப்பத்தின் ஆதிக்கங்கள் இருக்கிறதோ, அவர்கள் அடிக்கடி என்ன செய்வார்கள்? சீறி பாய்வார்கள். நீதியை பேசினாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் சீர்பூர் என்று எழும்பி பாய்வார்கள். கால்பட்டா குற்றம், கைப்பட்டா குற்றம். எத்தனை பேருக்கு இந்த குணங்கள் இருக்கிறது? சீறி பாய்வார்கள். எந்த வளவுக்குள்ள எந்த நபர் இந்த வலிச்சற்பத்தால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறார்? நான் சொல்லுகிறேன், இந்த குணம் ஒரு வேளை உங்களுக்குள்ளே இருந்தால் அது சாபம். அது சாபத்திற்கு ஒரு அறிகுறியாக இருக்கிறது. ஆசீர்வாதங்கள் தடைப்படும், நன்மைகள் தடைப்படும், வேலைகள் தடைப்படும், நிம்மதி இருக்காது. ஏனென்றால் உள்ள இருக்கிற சாமான் அதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க நிம்மதியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் அதுக்கு கடைசி மட்டும் பிடிக்காது. தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எது தடுக்கிறது என்பதை முதலாவது அறிய வேண்டும். அந்த சகோதரனின் சாட்சி ஒரு முன்னுதாரணம். இந்த சகோதரனின் ஆசீர்வாதத்தை எது தடுக்கிறது? இவர்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை சமாதானத்தை எது தடுக்கிறது என்பதை அவர் அறிந்து கொண்ட பிற்பாடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை எடுத்து வீசிவிட்டார். தடுத்து கொண்டிருந்த அசுத்தாவி ஓடி போனது. ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு தேவனுடைய பாதத்தில் இருந்து அறிக்கை பண்ணி, ஆண்டவர், நான் கிறிஸ்தவன், நான் ஜெபிக்கிறவன் தான், இதை அறியாமல் போனேனே. இன்றைக்கு எத்தனை பேர் வலிச்சர்ப்பத்தை தன்னுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார்கள். வலிச்சர்ப்பத்தை செல்போன்களில் வைத்திருக்கிறார்கள், அதை அடிக்கடி பார்க்கிறார்கள். தன் பிள்ளைகளுக்கும் அந்த வலிச்சர்ப்பத்தை, சர்ப்பங்களை பார்ப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். பிள்ளைகளும் பயந்து பயந்து எழும்புது. இரவையில் நித்திரை இல்லை, ஒரு வகையான சத்தங்களை போடுகிறார்கள். சாபம். அங்கே வலிச்சர்ப்பத்தின் ஆதிக்கம் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுக்கிறது மிக கவனம். அப்படி கொடுத்தாலும் அதை நாங்கள் பெற்றோராகிய நாங்கள் பார்க்க வேண்டும். அதிலே கல்விக்குரிய காரியங்கள் இருக்கிறது, அதை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் கையிலே செல்போன் இருக்கிற நேரம் பார்க்க வேண்டும். எதை கூடுதலாக பார்க்கிறார்கள்? அவர்கள் பாம்பு, இந்த வலிச்சர்ப்பம் எனப்பட்ட காரியங்களை பார்க்கிற பொழுது அதன் வல்லமையில் அவர்கள் அகப்பட்டால் பிற்பாடு தொடர்ந்து அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? அதே போலதான் இருக்கும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில இருந்து இந்த சாபங்கள் மாற வேண்டுமாயிருந்தால் முதலாவது இவைகளை கண்டறிய வேண்டும். அடுத்த ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். இது ஒன்று. இது நீங்க வீட்டில் வச்சிருக்கிற விக்கிரகங்களாயிருக்கட்டும், பாம்பு படங்களாயிருக்கட்டும், அது என்னுடைய கணவர் தான் வைத்திருக்கிறார், தாக்கப்படுவாய். அது சும்மா தான் அல்பத்தில் கிடக்குது, தாக்கப்படுவாய். எந்த கதையும் இல்லை. அது என்னுடைய முன் சந்ததியிலிருந்து நான் அந்த பொருளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அந்த பொருள் எதற்கு பாவிக்கப்பட்டது? அது எவ்வளவு விலை மதிப்புள்ளதாக இருந்தாலும் அதை கொடுத்துட்டு மாத்தியடு, தாக்கப்படுவாய். அதை பிடிச்சு கொண்டே இருக்கும், அது என்னுடைய பொருள். அடுத்த சாபம் எப்படி கிரியை செய்வது என்பதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதன் மூலம் அவர் சாபமானார். எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக உங்களை மீட்கவே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள இருக்குமானால் தீர்மானம் எடுங்கள், எடுத்து வீசுங்கள். அதுவரை உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அதுவரை உன் கணவன் கோபப்பட்டு சீறி பாய்வதை விடமாட்டான். நீங்களும் அப்படியே இருப்பீர்கள். தாய் தகப்பன் பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளிடத்தில் பேசுகிற போது, பிள்ளை நீ சீறி பாய்வாய், காரணம் பாம்பினால் நீ ஆளப்படுகிறாய்.
அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சகோதரியின் சாட்சி. கிட்டத்தட்ட 18 மாதம். எத்தனை மாதம்? 18 மாதம் உடைந்த கால் திரும்ப திரும்ப உடைந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கிறது? உடைந்த கால் திரும்ப திரும்ப உடைந்து கொண்டே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் பேண்டேஜ், எப்போ பார்த்தாலும் அவர்கள் அந்த பேண்டேஜை சுற்றி கொண்டே இருப்பாங்க. காரணம் என்னென்றால் உடைந்த காலே திரும்ப திரும்ப உடைந்து கொண்டிருக்கிறது. சடுதியாக தன்னுடைய ஒரு நண்பி மூலமாக இந்த சாபங்கள் என்கிறதான ஒரு காரியத்தை அவள் அறிந்து கொள்ளுகிறாள். அவள் அறிகிற பொழுதும் அதை அவள் பெரிய அளவிலே அதை எடுத்துக்கொள்ளவில்லை தன் மனதிலே. அவள் சொன்னாலாம், தன்னுடைய நண்பி ஆண்டவரை அறிந்தவள், சாபத்தை அறிந்தவள். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை. அதை எங்களில் சிலரை போல ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தொடர்ந்து கொண்டே போனது. அவளும் விடுறது மாதிரி இல்லை. ஆவியானவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார். சாபம் பாரு, 3 மாதத்துக்கு மேலே உடைஞ்ச கால் திருப்பி உடைஞ்சிட்டு அதே இடத்துல. அதை அவள் ஓகே என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று இருந்ததாம். அந்த நேரம் கேசட் பீஸ். அவர்கள் அந்த சாபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் இடையில் அந்த கேசட் பீஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஹெட்டுக்குள்ளே போய் அந்த சிக்கிரம், அந்த நாடா சிக்கிரம். அப்படி சரி அந்த ஜெபம் வார நேரத்தில் அந்த கேசட் பீஸ் சிக்கி விட்டதாம். இவள் விடுதலை ஆகிறது. பிசாசுக்கு சாபம் தன்னோடைய அவளோடைய இருக்கணும் என்று விரும்புது. அதற்கு பிற்பாடு அவள் சொன்னாலாம், பரவாயில்லை, நான் அதை ஒரு தாளில் டைப் பண்ணி வைத்திருக்கிறேன், கொண்டு தருகிறேன் என்று அந்த ஜெபத்தை கொண்டு அந்த தன்னுடைய நண்பி கொடுத்த நேரத்திலே அவள் அதை வாசித்து உடனடியாக என் ஆண்டவராகிய தேவன் அவளுக்கு அந்த இடத்துல விடுதலை கொடுத்தார். அவள் சொன்னாலாம், ஹல்லேலூயா, அவள் சொன்னாலாம், நான் ஏதோ ஃப்ரீயா உணர்கிறேன், என் சரீரத்திலே காத்து போன்று உணர்கிறேன். அந்த சுற்றப்பட்டிருந்த அந்த கால் அந்த இடத்திலே இருந்து ஏதோ ஒரு பாரம் குறைந்தது போல. அப்ப அந்த கால், குறிப்பாக அந்த கால் பகுதியில மாத்திரம் எது தங்கி கொண்டிருந்திருக்குது? பிசாசு அந்த இடத்துல இருந்திருக்கிறான். இந்த காலை பார்க்கிலும் இந்த கால் கூடிய பாரம் ஏதோ விலகிறது போல. இப்பொழுது நான் ஃப்ரீயாக உணர்கிறேன், காத்து போல உணர்கிறேன் என்று சொன்னாலாம். அதற்கு பிற்பாடு அந்த அடிக்கடி கிட்டத்தட்ட 18 மாதத்தில் 3 தரம் உடைந்தது. பிறகு அந்த காலில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. கர்த்தர் விடுதலை கொடுத்தார். முதலாவது பிள்ளைகள் அது சாபம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு அது உடைக்கப்பட்டது. 2 விஷயம். ஒன்று, சாபம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு முன்னதாக அந்த சகோதரிக்கு சொல்லுற நேரத்தில் அவள் அதை நம்புறதில்லை. முதலாவது சாபம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். மற்றது அது உடைக்கப்பட வேண்டும். நீங்க கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம், சாபங்கள் உடைக்கப்படாவிட்டால், அது நிவர்த்தி செய்யப்படாவிட்டால் அது உங்களோட கூட வரும். எதுவரைக்கும்? நீங்கள் உங்களுடைய வாழ்நாளை முடிக்கும் வரைக்கும், நீங்கள் மரணத்திற்குள்ளே உங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அது தொடர்ந்து வந்து உன்னை போட்டு வாங்கு வாங்கி பிச்சு, ஒரு வீடு கட்டணும் என்றாலும் முடியாது, ஒரு கிணறு கட்டணும் என்றாலும் முடியாது, கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்கணும் என்றாலும் முடியாது. ஒரு 5-10 நிமிஷம் சந்தோஷம், திருப்பி சீறி பாய்ந்து சண்டை. பார்த்தீர்களா? பாருங்கள், முதலாவது பொருளாதார செழிப்பு, 2வது நிம்மதி, ஆசீர்வாதம், சுகம். இவைகள் நம் வாழ்க்கையில் வராததற்கு ஒரே காரணம் சாபம். அந்த இடப்பட்ட காலத்தில் வருகிறதை குறித்து நான் சொல்லலை. இடையில சில நேரத்தில் வறுமைகள் வரும், இடையில சில நேரத்தில் சில போராட்டங்கள் வந்துடும், அது நீடிக்காது, அது போயிடும். ஆனால் இந்த பொருளாதார பிரச்சனை, இந்த சுகையினம், வருத்தம், சதா நோய், நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, தொடர்ந்து 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 கண்ணீர், இது தொடர்ச்சியாக செல்லுமானால் அறிந்து கொள்ளுங்கள், மிக முக்கியமாக உங்கள் வீட்டுக்குள்ள
ஒரு சாபம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆறாத காயம், அந்த சகோதரி, அந்த கால், அந்த ஆறாத காயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் உடைக்கப்பட்டது போல இன்றைக்கு பலர் யோசிக்கிறீங்க. ஆம், உண்மைதான். இப்ப நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் கையை வைத்துங்க, நான் கண்டுபிடிக்கிறேன், இதுதான் உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை வைத்துங்க பாபா, ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். இந்த சாபங்கள் வீடுகளில் கிரியை செய்கிறது. அந்த பெண் எப்பொழுது அதை அறிந்து கொண்டாலோ அப்பொழுது அவள் வாழ்க்கையில விடுதலை. ஒரு காரியம் தொடர்ந்து நீடிக்குமானால், செவி கொடுங்கள், ஒரு காரியம் தொடர்ந்து நீடிக்குமானால் அதுதான் சாபம். இன்னும் ஒரு காரியம், சில பேர் இன்றைக்கும் இதில் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணின் சாட்சி சொல்லுகிறேன். இந்த பெண் ஒரு டைப்பிங், என்ன சொல்றது, ஒரு கடையில் அவள் வேலை செய்கிறாள், டைப் பண்ணுறது. தன்னுடைய பொஸ் ஒரு பெண் தெய்வத்தை, தெய்வம் அல்ல, எங்களுடைய பேச்சிலே சொல்ல போனோமானால் ஒரு பெண் பேயை, என்னது, ஒரு பெண் பேயை வழிபட்டு கொண்டு வருகிற ஒரு நபர். குறிப்பாக வேலை செய்கிறவர்களுக்காக இதை சொல்லுகிறேன். வேலை தானே, எங்களுக்கு சம்பளம் தாராங்க, அது முடிஞ்சது, எங்கவும் என்னவும் செய்யலாம். அதுதான் பகுத்தறிகிற ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அது விருப்பம் இல்லை. என்னுடைய பஸ் கூட அந்த நேரத்திலே சில இதுகள் வந்தது. சில இதுகளுக்கு விடலாம், சம்பளம் தானே, காசு. ஆனால் எனக்கு ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுக்கவில்லை. அது என் வாகனமாயிருந்தாலும் பணம் பேய்ட்டு அனுப்பி வருகிற அந்த பணம், அந்த லாபம் எங்களுக்கு வேண்டாம். சொல்லுகிறேன், கேளுங்கள். அந்த பாஸ் தன்னுடைய பெண் தெய்வம் கொடுத்த ஆசீர்வாத செய்தி, கொஞ்சம் என்ன செய்தி, ஆசீர்வாதம் சடுதியாக வந்து சொன்னாராம். இவள் ஒரு கிறிஸ்தவள், இவளுக்கு அது தெரிந்திருக்கிறது, இதை நீ டைப் செய்ய வேண்டும். உங்களை மாதிரி தான் அவளை நினைச்சால், சரி எனக்கு சம்பளம் தானே, இது வேலை தானே. ஆனால் இது செய்யக்கூடாது என்று அந்த பெண்ணுக்கு தெரியும். ஆனால் இடையில பிசாசு பேசுறான், இது நீயாக விரும்பி செய்யறது இல்லை தானே, இது வேலை தானே, அது செய்யலாம் தானே, தந்தானே தானானே, தந்தானே போடுபடுது. இவள் என்ன செய்தால், சரி என்றுட்டு டைப் பண்ணுகிறாள். தன்னுடைய பெண் தெய்வம் கொடுத்த, அவர் வழிபடுகிற கடவுளாம் பேய் கொடுத்த ஆசீர்வாத செய்தியை ஒரு தாள் அவள் டைப்பிங் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில், கம்ப்யூட்டர்ல டைப்பிங் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் இடையில போகல, அவளை அறியாமலே ஏதோ தன் வாழ்க்கையில போனது போல, ஏதோ ஒரு பதட்டம் வந்தது போல உணர்ந்திருக்கிறாள். ஏன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், சரி என்றுட்டு அதையும் அவள் ஃபுல்லா எழுதிட்டு அதையும் பேசாம விட்டு விட்டாள். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அவள் டைப் செய்த அந்த விரல் கொக்கு துரட்டி போல மாறி சுருண்டு வளைந்து, அதை டாக்டர் இடத்திலே கொண்டு போன நேரத்திலே, அறிந்து கொள்ளுங்கள், டாக்டர் இடத்திலே கொண்டு போன நேரத்திலே சொன்னாராம், இவள் ஒரு வியாதியிலே அகப்பட்டிருக்கிறாள், ஒரு வாத குணம் இவளுக்கு வந்து விட்டது. இப்படியும் டாக்டர்மார் சொல்லுவாங்க. அந்த கை விரல்கள் இழுபட்டு தன்னுடைய சரீரமும் கூட அதை சேர்ந்த, இந்த கரத்தை சேர்ந்த தன்னுடைய கையும் அப்படியே இழுபட்டு கணவன் மனைவியாக தூங்க முடியாது. காரணம், ஒருவேளை உலத்தி கிளத்தி கணவன் வந்து மனைவியிலே மோதினால் அந்த வலி தாங்க முடியாது, சொல்லொன்னா துயரம். ஆனபடினால் டாக்டர்மார் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் இன்று தொடக்கம் தள்ளி தள்ளித்தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும், இவையை தொந்தரவுபடுத்தக்கூடாது. இது ஒரு பயங்கர வியாதி, பயங்கர நோயிலே அவள் பிடிபட்டிருக்கிறாள். எதனால் வந்தது இந்த சாபம் சொல்லுங்களேன்? அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் தன்னுடைய கையினால் அதை டைப் செய்தான். அவள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவருக்காக என்னால் முடியாது. கூடுதலாக சொல்லுகிறேன், நீ வேலை செய்கிற இடத்திலே பொய் சொல்லுவாங்க, சாபம். நீ ஏற்றி செல்கிற வாகனத்திலே அதை என்ன சொல்வது, சட்டவிரோதமாக ஏற்றி செல்வது,
எங்களுடைய பட்டா இருக்கிற நேரத்திலும் எனக்கு தெரியும், சட்டவிரோதமாக அந்த வாகனம் வைத்திருக்கிறவர்கள் மரங்களை ஏற்றுவார்கள். சாபம். நாங்கள் வழி மாறி திசை மாறி கடற்கரை வழியால போய் சேரலாம், ஆனால் அந்த சாபம் உன்னையும் உன் வீட்டையும் விட்டு கடைசி மட்டும் மாறாது. அந்த கை நீண்டு போனதா. அதற்கு பிற்பாடு இந்த சாபங்களை குறித்து அவள் ஏதோ ஒரு விதத்தில் அறிந்து கொண்டிருக்கிறாள். நான் சொல்லுகிறேன், சாபம் என்பது பிசாசினால் உண்டாகிறது அல்ல. சாபம் என்பது தேவனால் உண்டாகிற ஒரு காரியம்தான். அதற்கு வசனங்கள் இருக்கிறது, காண்பித்துக் கொடுக்கிறேன். இப்பொழுது அவள் செய்ய தகாததை தன்னுடைய கையினாலே செய்ததன் மூலம் தேவனிடத்திலிருந்து என்ன வந்தது? நியாய தீர்ப்பு இறங்கி இருக்கிறது. மோசையின் சகோதரி மோசைக்கு விரோதமாய் அவள் பேசிய பொழுது என்ன இறங்கியது? குஷ்டரோகம். அப்ப என்ன இறங்கியது? நியாய தீர்ப்பு. சத்தியத்தை அறிந்து கொண்டு, அவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு, அப்படி அறிந்து கொண்டும் நீங்கள் உங்களுடைய வழிகளை உலகத்துக்கு நேராய், தீமைக்கு நேராய், பாவத்துக்கு நேராய் நீங்கள் செலுத்துவீர்களானால் இதே போல சம்பவங்கள் வரலாம், அல்லது உன் பிள்ளைகளுக்கு வரலாம். ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை உன்னை காப்பதற்காக கூடியிருக்கலாம், இல்லையா? என் தேவ ஜனமே, இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி ஆராய்ந்து பாருங்கள். இவைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. ஒரு சாபம் கண்டுபிடிக்கப்பட்டு அது உடைக்கப்பட்டதன் பிற்பாடுதான் பொருளாதார செழிப்பு, சுகம் இவைகள் எல்லாம் வருகிறது. அதற்கு பிற்பாடு தொடர்ந்து அந்த சாட்சியை நான் கேட்டேன். இப்படியான சாட்சிகள் கேட்பதற்கு எனக்கு விருப்பம். தேவனுடைய பாதத்தில் இருந்து வேறு ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நான் தெரிந்தும், எனக்கு தெரியும் இது பிழை என்று, ஆனால் வேலை தானே, சம்பளம் தானே கொடுக்கிறாங்க, நானாக செய்யல தானே, வேலை தானே என்று நான் அதை செய்து விட்டேன், மன்னியும். அந்த சாபத்தை இன்ன பேருடைய நான் உடைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன் என்று அவள் சொன்னதும் உடனடியாக தன்னுடைய கைகள் அந்த இடத்திலே நிமிர்ந்ததாம். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே நிமிர்ந்ததாம். அப்ப அந்த சுருட்டி பிடித்து கொண்டிருந்தது எது? பிசாசு. சத்துரு சுருட்டி பிடித்து வைத்துக் கொண்டிருந்திருக்கிறான். அது ஒன்று. ஏனென்றால் சாபமிட்டது, சாபத்துக்குரியவன், அந்தந்த காரியங்களை செய்கிறவன் சத்துரு. அங்கே அனுமதி கொடுக்கப்படுகிறது தேவனால் சில நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு போய் கேட்கும், இப்படி செய்கிறாள் தானே, நான் எடுக்கிறேன் அவளை, நான் அவளை சொந்தமாக்கி கொள்ளுகிறேன், நான் அவளை பார்த்து கொள்றேன். காரணம் என்ன? நான் படம் அவனுடைய மகள் இல்லை, அவள் எந்த வேலையை தானே செய்கிறாள். சாபத்துக்குரியவன் அங்கே அனுமதி எடுத்து வருகிறான். பிறகு உங்களை போட்டு புளி என்று பிழிஞ்சு உங்கள் நிம்மதியெல்லாம் கெடுத்து இன்றைக்கு எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறேன், பாருங்க டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க. பிறகு பாருங்க, இவள் டாக்டர் இடத்துல போகிறாள். அவர் சொல்லிவிட்டாராம், இருந்ததற்கான அறிகுறியே இல்லையே, கையில் பட்டிருந்ததா? இது எப்ப? பாரிசவாதமா, வாதமா? அது எப்ப உங்களுக்கு இருந்தது? அப்படி ஒரு அறிகுறியே இல்லையே. அப்படி இருந்திருந்தால் அறிகுறி காட்டுமே. மன்னிப்பு கேட்டதும் நான் நினைக்கிறேன் என் தேவன் கரத்தை பரலோகத்திலிருந்து நீட்டியிருப்பார். ஹல்லேலூயா. தன்னுடைய கரத்தை நீட்டியிருப்பார். நீட்டியதன் பிற்பாடு பாருங்க, சுருண்டிருந்த அந்த விரல், வளைந்திருந்த அந்த ஒரு பக்கம் கர்த்தர் அப்படியோ நிமித்தி, இனி தொழிலாயிருந்தாலும் சரியா செய். உன் பாஸ் பார்க்க மாட்டார், ஆனால் தேவன் பெரிய பாஸ் பார்க்கிறார். அவர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பெரிய காட்டுக்குள்ள அந்த வேனை கொண்டு அல்லது லொரியை கொண்டு அல்லது வாகனத்தை கொண்டு அல்லது நீங்கள் வேலை செய்கிற கண்ட்ராக்ட் அல்லது எதுவாக இருக்கலாம், அவர்கள் வெளிநாட்டில் இருக்கலாம், தூர இருக்கலாம். என் தேவன் பெரிய பாஸ், எல்லாருக்கும் எல்லாமானவர். அவருடைய வேலை யாரையும் பார்க்க மாட்டார், தன்னுடைய பிள்ளைகள் மேல் கரிசனையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள் மேல் அவர் அதிக கரிசனையாயிருக்கிறார்.
சாபத்தை கண்டறிந்து உடைத்ததும் அந்த முடக்குவாத நோய் அகன்று போனது போல இன்றைக்கு ஆவியானவர் பேசுகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற நோய்களுக்கு பின்னாக சில சாபம், அது நீங்க செய்ததுதான் அல்லது உங்களுடைய முந்தின தலைமுறை செய்ததா இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாமலே அது ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த நோய்கள் கண்ணுக்கு தெரியாமலே ஒட்டி கொண்டிருக்கிறது. உபாகமம் 28வது அதிகாரத்தில், இப்போ வாசிக்க நேரம் இல்லை பாருங்க, ஓடிட்டு டைம். உபாகமம் 28வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 14 வசனம் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறது. மற்றது 54 வசனம் சாபத்தை குறித்து சொல்லுகின்றன. ஆசீர்வாதம் சாபம் நேருக்கு நேர் ஒன்றொன்று எதிரானவைகளாக இருக்கிறது. குறிப்பாக 7 அதிலிருந்து நான் எடுத்த அந்த வேத புத்தகத்திலிருந்து எடுத்த குறிப்பை சொல்லுகிறேன். குறிப்பாக 7 ஆசீர்வாதத்தை பற்றி நான் பேசுகிறேன். மேல் நிலைக்கு உங்களை கொண்டு வருதல். 1, கனி கொடுக்கும் ஜீவியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கனி கொடுக்கும் ஜீவியம், மற்றவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரி ஆசீர்வாதமாயிருப்பது. 3வது சரீர ஆரோக்கியம். 4வது உங்க வாழ்க்கையில செழிப்பு, வெற்றி உள்ள ஜீவியம். வீட்டுக்கு போய் இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் தெளிவாக. மற்றது நீ வாளாயிராமல் தலையாயிருப்பாய் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. நீ வாளாயிராமல் தலையாயிருப்பாய். 7வது நீங்கள் கீழாயிராமல் என்னவாயிருப்பீர்கள், மேலாக இருப்பீர்கள். நான் ஆராய்ந்து பார்த்தேன். தலையாயிருப்பதற்கும் வாளாயிருப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை குறித்து பார்த்தேன். தலை பல தீர்மானங்களை எடுக்கின்றன. எப்படி நாங்கள் முன்னேறுவது, செல்லும் வழி தீர்மானம் எடுக்கின்றன. மேலாக இருக்கிறது. வாளானது சரீரத்தின் மூலமாக, மேல் அங்கங்கள் மூலமாக அவைகள் இழுத்து செல்லப்படுகின்றன. என்ன செய்யப்படுது? 2 சொன்னேன். ஒன்று என்ன? தலை தீர்மானங்களை எடுக்கிறது, வாளானது இழுத்து செல்லப்படுகிறது. பாருங்கள், சிலர் சூழ்நிலைகள் மூலமாய், சில போராட்டங்களில், சில சாபங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிறதன் மூலம் அந்த சாபங்கள் மூலமாக இவர்கள் நடத்தப்படுகிறார்கள், இழுத்து செல்லப்படுகிறார்கள். அதான் நீ வாளாய் அல்ல என்னவாயிருப்பாய், தலையாயிருப்பாய். சூழ்நிலைகள் யாரையெல்லாம் அடக்கி ஆள்கிறதோ, பிரச்சனைகள் யாரையெல்லாம் முடக்கி வைத்திருக்கிறதோ அவர்கள் சொல்ல போனால் வாளாயிருக்கிறார்கள். வாள் என்றால் அவர்கள் சாபத்திற்குள்ளே இருக்கிறார்கள். பிரச்சனைகள் இவர்களை ஆளுகிறது, சூழ்நிலைகள் இவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது, வேதனைகளும் சோதனைகளும் இவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நீ தலையாயிருப்பாய் என்றால் வருகிற சகல காரியங்களையும் தீர்மானம் பண்ணி 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 தேவனுடைய நாமத்தினால் நாங்கள் வெற்றி கொடி ஏற்றிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. விளங்குதா? அதான் எங்களுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும். நாட்களை எண்ணும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயத்தை தாரும். ஞானம் மிக முக்கியம். தலைப்பகுதி மிக முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் தீர்மானங்களை எடுக்கிறீர்களா? சூழ்நிலைகளினால் நீங்கள் நடத்தப்படக்கூடாது. காற்றிலே நீங்கள் அடிக்கப்படக்கூடாது. காற்றை நீங்கள் உங்களுடைய சிந்தனை மூலமாய், உங்களுடைய யோசனை மூலமாய், உங்களுடைய தீர்மானம் மூலமாய் அவைகளை இயேசுவின் நாமத்தில் நிறுத்துங்கள். உங்க குடும்பத்தில் அடித்துக் கொண்டிருக்கிற புயல்களை இயேசுவின் நாமத்தில் சரியா போக்கஸ் பண்ணுங்க, தீர்மானம் எடுங்க, நிமித்துங்கள், நிறுத்துங்கள். அதற்காகவே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாளாக இருக்கிறீர்களா இல்லை தலையாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்வதற்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறேன். சிந்தித்து பாருங்கள். உங்கள் கண்களை மூடி. சூழ்நிலைகள் உங்களை இழுத்து கொண்டு செல்கிறதா? பிரச்சனைகள் உங்களை இழுத்து கொண்டு செல்கிறதா? அல்லது பாடுகள் துன்பங்கள் உங்களை இழுத்து கொண்டு செல்கிறதா? நோய்கள் உங்களை போட்டு அமுக்கி உங்க மேல ஏறி விளையாடுகிறதா? பேய்கள் உங்க மேல வந்து சில காரியங்களை திணித்து கொண்டிருக்கிறதா? அப்படியோ சிந்தித்து பாருங்கள். அடக்க முடியாத கோபங்களினால் நீங்கள் ஆளப்படுகிறீர்களா? ஒருவேளை நீங்கள் வாளாய் இருக்கிறீர்கள். வாளாய் இருந்தால் சாபம் அங்கே கிரியை செய்கிறது என்று அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். நேரம் முடிந்தது.
இதன் மீதியை நாங்கள் அடுத்த கிழமை பார்க்கலாம். ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நான் வாளாயிராமல் தலையாயிருக்க, கீழாயிராமல் மேலாயிருக்க, சரியான விதத்திலே நான் தீர்மானங்களை எடுக்க என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியோ கண்களை மூடி உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். ஒப்புக்கொடுக்கிறேன். தேவ மகிமை இறங்கட்டும் இந்த நேரத்திலே. தேவ பிரசன்னம். யாரும் இன்னும் செய்தி முடியவில்லை. யாரும் பிலாக்கு பார்க்க வேண்டாம். சாபங்கள்ல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிற நேரம். சாபங்கள்ல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிற நேரம். நீங்கள் தான் பகுத்தறிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் பகுத்தறிய வேண்டும். ஹல்லேலூயா. நிந்திக்கப்படுதல், மலட்டுத்தனமான வாழ்க்கை, சாபத்தின் அறிகுறிகள் இவைகள். அடிப்படை ஒன்றுதான். வேதம் சொல்லுகிறபடி கனி கொடாத வாழ்க்கை சாபத்தோடு தொடர்புடைய வாழ்க்கையாயிருக்கிறது. நிந்திக்கப்படுதல், பலராலும் நிந்திக்கப்படுதல், கனி கொடாத ஜீவியம், மலட்டுத்தன்மை. இதன் தொடர்ச்சியை பகுதி 2ஆக அடுத்த கிழமை பார்க்கலாம். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாயிருந்தது? ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. வேத வசனத்தோடு பார்க்கலாம், நேரம் போதாது. இன்றைக்கு அப்படியோ உங்க கண்களை மூடி உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் நீங்க வார்த்தைகள் வழியாக என்ன பேசுனீங்க, உங்க சொற்கள் மூலமா எதை சொன்னீங்க, அல்லது ஆவியானவருக்கு தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கை. சாபம் என்பது வேறு ஒன்றுமல்ல, நியாய தீர்ப்பு. வேதம் சொல்லுகிறது, வசனம் யாத்ராம் 20வது அதிகாரத்தில் 5வது வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறேன். அப்ப அதான் விசாரணை. விசாரணை. நீ அது தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பொழுது தேவனுக்கு விரோதமான காரியங்கள். அடுத்தது நோய்கள். உங்களுடைய சந்ததியில இருந்து சிந்தித்து பாருங்கள். உங்களுக்குள்ள நோய்கள் உங்க சந்ததியில யாருக்காவது இருந்திருக்குதா? நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதுவே உங்களுடைய நேரம். இது விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. யாவரும் கைகளை உயர்த்துங்கள். தொடர்ந்து வருகிற சாபங்கள், தொடர்ந்து வருகிற வியாதிகள். ஆண்டவரே, இதுவரை சாபம் கிரியை செய்வதை நான் அறியாமல் இருந்தேன். வாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சூழ்நிலைகளில் நான் ஆளப்படுகிறேன். வாளானது தன்னுடைய சரீரத்தினால் இழுத்து செல்லப்படுவது போல, அது நிலங்களிலே விழுந்து இழுத்து செல்லப்படுவது போல என் வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் இப்பொழுது நீர் கற்றுக் கொடுத்தீர். தலையானது தீர்மானங்களை எடுக்கிறது போல இப்பொழுது நான் தீர்மானங்களை எடுக்கிறேன். அகற்ற வேண்டியதை வீட்டிலே இருந்து அகற்ற தீர்மானங்களை எடுக்கிறேன். என் இருதயத்திலே இருந்து அகற்ற தீர்மானங்களை எடுக்கிறேன். என் வேலை நான் செய்கிற பொழுது நான் இதுவரை சொல்லிக் கொண்டு வந்த பொய், என் பொஸ்ஸிடத்திலே எனக்கு மேலே இருக்கிறவர்கள் இடத்திலே நான் சொல்லிக் கொண்டு வந்த பொய்கள், அந்த பெண்ணை போல ஒருவேளை அது வேலைதானே என்று சொல்லி, ஆண்டவரே, உமக்கு பிரியமற்ற உமக்கு அருவருப்பான காரியங்களிலே கை போட்டோம். கைகளை போட்ட பொழுது அந்த பெண்ணின் கையை போல அந்த முடக்குவாதம் வந்ததை போல இன்றைக்கு எத்தனையோ முடக்குவாதத்திலே பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும். அப்படி எழும்பி நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். கைகளை உயர்த்துங்கள். இன்றைய இரட்சணிய நாள் கர்த்தர் படிப்படியாக விடுதலையாக்குவார். இந்த பாடம் பெரியது. நான் இதை தொடர்ந்து கொடுப்பேனே ஆயிருந்தால் 2-3 மணி ஆகிவிடும், டைம் போய்விடும். அடுத்த கிழமை பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த சாபங்களை குறித்து 4 கிழமை தொடர்ந்து செல்லலாம். எதற்காக என்றால் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை விடுதலையாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை விடுவிக்க சித்தம் கொண்டிருக்கிறார்.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த நேரத்திலேயே சில பேர் தீர்மானம் எடுத்தீங்க. கர்த்தர் அந்த நேரத்திலே சில பேருக்கு விடுதலை கொடுத்து விட்டார். சொல்லாமல் வந்த சாபங்கள் சொல்லாமலே போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் பேசி இருக்கிறீர், இந்த வார்த்தைக்கு முழுமையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பின்தொடரும் சாபங்கள் உடைந்து போவதாக. எந்த இடத்துல வலி இருந்தாலும் அந்த இடத்துல கைவை. இயேசுவின் நாமத்தில் தொடர்ச்சியான நோய், தொடர்ச்சியான விரைப்பு, தொடர்ச்சியான வியாதி, தொடர்ச்சியான வாத குணங்கள், தொடர்ச்சியான வியாதிகள் இயேசுவின் நாமம். அது என்ன வியாதியாக இருந்தாலும் அதன் பேரை சொல்லுங்கள். அது ஆஸ்மாவாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், பிளட் பிரச்சனையாக இருக்கலாம், ஹார்ட் பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை கால் கடுப்பு, கை கடுப்பு, எதுவாக இருக்கலாம். கையை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களோட பேரை சொல்லுங்க. இந்த பேருடைய ஆண்டவர் என்னை மன்னியும், என் முந்தின சந்ததியை மன்னியும். அறியாமல் செய்தார்கள் அந்த சாபத்தை இப்பொழுது நான் உணர்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அதை உடைக்கிறேன். உடைந்து போவதாக. நிம்மதி இல்லை, சூழ்நிலைகளினால் ஆளப்படுகிறேன். சூழ்நிலைகள் என்னை இழுத்துக் கொண்டு செல்கிறது. இயேசுவின் நாமத்தில் இனி சூழ்நிலைகள் அல்ல, நான் தலையாக இருந்து நானே தீர்மானம் பண்ணி அவைகளை முறியடிக்க போகிறேன். தேவனுடைய நாமத்தினால், தேவனுடைய வார்த்தையினால் நான் தீர்மானம் பண்ணுகிறேன். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக உங்களோட பேரை சொல்லுங்க. நான் தீர்மானம் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நான் இன்றைக்கு கேட்ட அந்த வழிச்சர்ப்பத்தின் சாட்சி போன்று இன்றைக்கு என் வீட்டுக்குள்ளே பிரேம் மூலமாய் படத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிற செத்தவர்களின் படமாயிருக்கட்டும், அது விக்கிரகங்களாயிருக்கட்டும், அது பாம்புகளாயிருக்கட்டும், அது வேறு காரியங்களாயிருக்கட்டும், பிசாசோடு சம்பந்தப்பட்டதாயிருக்கட்டும், நீர் அதை வெறுக்கிறீர். நான் அதை வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறேன். அது பானையாயிருக்கட்டும், அது முந்தின சந்ததியில இருந்து கொண்டு வரப்படுகிற சொல்லுங்கள் பொருளாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அதை நான், நீங்க விரும்பினா சொல்லுங்க, என் வீட்டிலே இருந்து அகற்றிவிட தீர்மானம் பண்ணுகிறேன். என் வீட்டிலே இருந்து, என் இருதயத்திலே இருந்து, என் வாழ்க்கையிலே இருந்து இயேசுவின் நாமத்தில் அந்த காரியம் கலட்டி அறிகிறேன். இயேசுவின் நாமத்தில் அது பொருளாயிருந்தாலும், அது உடுப்பாயிருந்தாலும், அந்த நேரத்திலே என் போன தலைமுறை செய்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். உடைது இயேசுவின் நாமத்தில். போன தலைமுறை, போன சந்ததி, அது என் தாயாயிருக்கலாம், என் தகப்பனாயிருக்கலாம், அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் எழுதி கொடுத்தது, அவர்கள் பேசி சொல்லியது, அவர்கள் பொருள் வடிவத்திலே கொடுத்தது, என்னுடைய முன்னொரு சந்ததி, அந்த தொடக்கம், அந்த சந்ததியிலே இயேசுவின் நாமத்தினாலே யாரோ எவரோ அதை செய்திருக்கலாம். அங்க இருந்து தொடர்ந்து வருகிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத சாபங்கள், ஆண்டவர் தேவனிடத்திலே இறங்கிய நியாய தீர்ப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படி அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உங்க வீட்டுல என்ன குழப்பம் இருக்குது? கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வருகிற கோபங்கள், கொஞ்ச காலம் சேர்ந்து வாழ்வது, கொஞ்ச காலம் பிரிவது, கொஞ்ச காலம் பேசுவது, கொஞ்ச காலம் பேசாமல் இருப்பது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது எதுவாயிருந்தாலும் அந்த சாபம் என் வீட்டிலே கிரியை செய்தால் அவைகளை உடைக்கிறேன். இந்த நேரத்தில் உங்க பேரை சொல்லுங்கள், உடைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரகன், அந்த வழிச்சர்ப்பம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுங்கள். பாம்பினால் நான் ஆளப்படக்கூடாது. ஆண்டவரே, என் சந்ததிக்கு அதை மன்னியும், எங்களுக்கு அதை மன்னியும். நாங்கள் தான் அதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது அறிந்து கொண்டேன், அது சாபம் அன்று. அது சாபம். அது வீட்டுக்குள்ள இருந்தால்
என் வாழ்க்கை சரி வராது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை இப்பொழுதே உடைத்து நிர்மூலமாக்கிறேன். பாம்பு, வலிச்சர்ப்பம், 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 இயேசுவின் நாமத்தில் வாலிப பிள்ளைகளை சர்ப்பத்தின் வல்லமை உண்டாக்கிறேன். சர்ப்பத்தின் ஆளுகை, சர்ப்பத்தின் ஆளுகை என் வீட்டு வாசலை விட்டு, என் ரூமை விட்டு, என்னுடைய வீட்டை விட்டு சர்ப்பத்தின் ஆவியே, சர்ப்பத்தின் ஆவியே, இந்த நேரத்தில் நீங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம், நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். சர்ப்பத்தின் ஆவியே, சர்ப்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நீங்க பிள்ளைகள் அறிக்கை பண்ணுங்க. என் தாயை விட்டு, என் தகப்பனை விட்டு தொடர்ந்து வருகிற சர்ப்பத்தின் வல்லமைகள், சர்ப்பம், சர்ப்பம், இயேசுவின் நாமத்தில் உன் வல்லமை உண்டாகிறேன். நீ ஆளக்கூடாது, நீ ஆளக்கூடாது. கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் நிரூபிக்கிறார், கர்த்தர் பேசுகிறார், ஆவியானவர் நிரூபிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மனக்கவலை, மனச்சோர்வு, அது ஒரு சாபம். சொல்லுங்கள். தொடர்ந்து வருகிற என் வார்த்தை மூலமாய், என் மூலமாய் நானே பேசினேன், நானே சொன்னேன், செத்தால் நல்லம். அந்த சாபத்தை இயேசுவின் நாமத்தில் உண்டாக்கிறேன். என் பேரை, என்னை விட்டு, இந்த பேருடைய என்னை விட்டு வெளியேறிப்போ, வெளியேறிப்போ. உனக்கு இடமில்லை, உனக்கு இடமில்லை. அந்தகார பிசாசே சொல்லு. தரித்திரம் ஒரு சாபம். தரித்திரத்தின் ஆவியே, தோல்வியின் ஆவியே, தலையாயிராமல் வாளாய் வைத்துக் கொண்டிருக்கிற ஆவியே, மேலாயிராமல் கீழாகவே வைத்துக் கொண்டிருக்கிற சாபம், சாபம் என்னால் வந்தது, என் முந்தின சந்ததியால் வந்தது, என் முந்தின தலைமுறையால் ஏற்பட்டது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அவைகளை உண்டாக்கிறேன், அவைகளை உண்டாக்கிறேன். இந்த நேரத்தில் ஆவியானவர் அசைவாடுகிறார். என்ன நோய் இருந்தாலும் அதை நீங்க அறிக்கை பண்ணுங்கள். உங்க சந்ததியை சொல்லி சொல்லுங்கள். அந்த சந்ததியில இருந்து வருகிற, அந்த சந்ததியில இருந்து வருகிற அடிக்கடி பாம்பு போல சீர பண்ணுகிற, அடிக்கடி கோபங்களை ஏற்படுத்துகிற, ஏதோ ஒரு இடத்திலே பிடித்து அடிக்கடி சீறி பாய பண்ணுகிற மனைவியை கண்டால், மனைவிக்கு கணவனை கண்டால் குரங்கை போல பாய்ந்து பாய்ந்து, குரங்கை போல தாவ பண்ணுகிற, தன்னுடைய கல்யாண வாழ்க்கையிலே, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தாவி தாவி தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை, பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிற சாபங்கள், சந்ததி சாபங்கள், குறிப்பாக திருமண வாழ்க்கையிலே குழப்பிவிட வருகிற பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாக்கிறேன். கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற வாழ்க்கையை, சந்தோஷமான லைஃபை உடைக்க வருகிற பொல்லாத சாபத்தின் ஆவியே, சாபத்தின் ஆவியே, உன் வல்லமையை உண்டாக்கிறேன், உன் வல்லமையை உண்டாக்கிறேன். தேவ வல்லமை இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக. சொல்லுங்கள். என் தகப்பன், என் தகப்பன் வழிமுறையில் அவர்கள் என் பெயரை சொன்னார்கள். அடுத்த தலைமுறையை குறித்து அவர்கள் பேசினார்கள். என்னை மாத்திரமல்ல, சொல்லுங்க, என்னை மாத்திரமல்ல, இனி பிறக்க போகிற, இனி எதிர்காலத்திலே வர இருக்கிற சந்ததிகளையும் தொடர்ந்து சென்று நீ கூடவே இரு அவர்கள் வாயினாலே சொன்னார்கள். அதே போல சாபங்களும், அந்த சாபத்துக்குரிய சத்துருவும் அங்க தொடக்கம், அவர்களுடைய காலம் தொடக்கம், அந்த தொடர்ச்சி எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. சொல்லுங்க உங்களோட பெயரை சொல்லி. இயேசுவின் நாமத்தில். அது வியாதியாயிருந்தாலும், பணவீக்கமாயிருந்தாலும், கஷ்டங்களாயிருந்தாலும், குடும்ப பிரிவினையாயிருந்தாலும், நோய்களாயிருந்தாலும்,
சர்ப்பத்தின் ஆவியா இருந்தாலும், அது காவண்ணாவா இருந்தாலும், அது வையண்ணாவா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் உங்களோட பேரை சொல்லுங்க. என்ன பேருடைய இந்த பேருடைய என்னை விட்டு இப்பொழுதே என் மகனை விட்டு என் மகளை விட்டு அந்த சாபம் நீங்குவதாக. நீங்க அறிக்கை பண்ண கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். நீங்க அறிக்கை பண்ண கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். 3ஆம் 4ஆம் தலைமுறையாக விசாரிப்பேன். அவர்கள் விட்டார்கள் பிழை, அவர்கள் செய்தார்கள் பிழை. அந்த பிழையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சிலரை கர்த்தர் விடுதலை ஆக்கி விட்டார். பலர் இதில் அகப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் தோல்விக்கும் உங்கள் கஷ்டத்துக்கும் உங்கள் வறுமைக்கும் காரணம் இதுதான். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, சாபங்கள் இனி என்னை தொடர்ந்து வரக்கூடாது, உடைக்கப்படுவதாக. கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறேன். நான் என்ன பொய் சொன்னேன், நான் என்ன களவெடுத்தேன், நான் என்ன தூசணம் பேசினேன், நான் ஒருவேளை என் மனதிலே விபச்சாரம் பண்ணி இருக்கலாம், என் சிந்தையிலே, என் உணர்வுகளிலே அப்படி செய்து கொண்டிருக்கலாம், என் இருதயத்திலே நான் வேறு நபர்களுக்கு இடம் கொடுத்திருக்கலாம். ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும். அந்த சாபம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. எத்தனை பேர் உண்மையாகவே நான் பார்த்து என் வீட்டை துப்புரவாக்க போகிறேன் தீர்மானம் பண்ணுகிறவர்கள்? சில பேருடைய வளவுக்குள்ளே சில உடன்படிக்கைகள் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் கர்த்தர் அதை உடைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வளவுக்குள்ளதான் நாங்க வாழ போகிறோம். ஆனால் பூமி கர்த்தருடையது. கர்த்தர் அதை எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் அதை கழுவி சுத்திகரித்தெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். அப்படியே கைகளை உயர்த்துங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இனி சொற்பன கனவு இல்லை. Thank you ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. நன்றி, நன்றி, நன்றி. இனி என்னுடைய அப்பா போல, என்னுடைய முந்தின என்னுடைய அப்பாவின் அப்பா அவர்களை போல இனி வருவதில்லை. சொல்லு, இயேசுவின் நாமத்தில். என்னுடைய அம்மாவின் அம்மா அவர்கள் செத்து போனார்கள். இனி சொற்பனத்திலும் இல்லை, காத்திலையும் இல்லை. இயேசுவின் நாமத்தில். என் நினைவிலையும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் உட்டாய்கிறேன். நன்றி ஆவியானவரே, தொடர்ந்தும் வழிநடத்தும் காத்துக்கொள்ள இயேசுவின் மூலம்